வணக்கம். மற்றொரு மக்கள் சேவை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சியிலும் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் தொடர்பில் பேசுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே இந்த காலப்பகுதி என்பது உலகம் முழுவதும் ஒரு தொழில்மயமாக்கலை நோக்கி நகர்கின்ற ஒரு காலப்பகுதி. இன்றைய தினமும் இந்த தொழிற்கல்வியினுடைய முக்கியத்துவம், அதே போல எப்படியான வகையில் நீங்கள் தொழிற்கல்விகளை கற்றுக்கொள்ள முடியும், எந்த தகமைகள் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் தொடர்பான பல விடயங்கள் குறித்து பேசுவதற்கு இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தினுடைய மற்றும் ஒரு முக்கியமான அதிகாரியை நாங்கள் இன்று அழைத்து வந்திருக்கிறோம். இந்த விடயங்கள் தொடர்பாக தெளிவாக பேசுவதற்கு யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரி பணிப்பாளரும் தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவின் பணிப்பாளருமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு சுப்பையா பரமேஸ்வரன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரசன்னா அவர்களே. வணக்கம். நான் ஆரம்பத்தில் இப்போது கூறியது போன்று இலங்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தொழில் தகமையுள்ளவர்களை உருவாக்க வேண்டிய தேவை இப்போது முன்னரை விட அதிகமாக ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அதிக அளவில் பேச வேண்டிய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வடிவமைத்திருக்கிறோம். அதற்கு முதலாக உங்களிடம் ஒரு முதலாவது கேள்வி இருக்கிறது. இன்றைய நிலையில் இலங்கையில் இயங்குகின்ற உங்களது திணைக்களத்தில் இயங்குகின்ற இந்த தொழில்நுட்பவியல் கல்லூரி மற்றும் அதே போல அதன் பயிற்சி நடவடிக்கைகள் தொடர்பாக சற்று மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். என்னென்ன விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, அதனோட நன்மைகள் எப்படியாக இணையலாம் தொடர்பான விடயங்களை சற்று விளங்கப்படுத்த வேண்டும். இந்த நிகழ்வானது இன்று எங்களது திணைக்களத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம் என்று தான் கருத வேண்டும். உண்மையிலே நான் சென்ற வருடம் வந்து உங்களோட கதைத்ததன் பிரகாரம் அதே போலத்தான் எமது திணைக்களமாகிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் தொழிற்கல்வியும் மற்றும் பயிற்சி திணைக்களம் என்று சொல்லப்படுகின்ற எமது பிரதான காரியாலயம் மருதான ஒல்கொட் மாவத்தை டெக்னிக்கல் ஜங்ஷனுக்கு அருகாமையிலே அமைந்திருக்கின்றது. எமது திணைக்களத்தின் கீழ் 39 தொழில் நிறுவனங்கள் இயங்குகின்றன. 39 9 காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதாவது தொழில்நுட்பவியல் கல்லூரி என்றும், ஏனைய 30 டெக்னிக்கல் காலேஜ் தொழில்நுட்ப கல்லூரி என்று நாங்கள் அழைக்கின்றோம். ஆகவே 9 மாவட்டங்களிலும் 9 தொழில்நுட்ப கல்லூரியை கீழே ஏனைய 30 தொழில்நுட்ப கல்லூரி இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலே இன்று எமது இந்த நாட்டை எடுத்துக்கொண்டால் நாங்கள் ஒரு பொருளாதாரத்திலே நல்ல பின்தங்கிய நிலைக்கு போய் இன்று சாதுவாக நாங்கள் முன்னோக்கி வந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதற்கு நாங்கள் எங்களுக்கு பொருளாதாரம் என்று சொல்லிக்கு உண்மையிலேயே நாங்கள் எங்களுடைய சாதாரணமான நடைமுறை பேச்சில் கதைப்பமாக இருந்தால் வேலையின்மையும் எங்களுக்கு பணப்பிரச்சனையும், இந்த ரெண்டையும் நிவர்த்தி என்று சொன்னால் இன்றைக்கு இலங்கையை பொறுத்தவரையிலே நாங்கள் ஒரு சிறிய நாடு, வளர்ந்து வரும் நாடு. உண்மையிலே எங்களுக்கு அதற்கு இளைஞர்கள் யுவதிகள் இன்றைய பிரச்சனைகளுக்கு உடனடியாக முகம் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் இண்டஸ்ட்ரியல், அதாவது தொழிற்சாலை சமூகத்துக்கு முகம் கொடுக்க வேண்டும். அங்கே முகம் கொடுப்பது எப்படி, அதுக்குரிய திறமைகளை எப்படி வளர்ப்பது என்றதுக்குரிய அந்த இடங்கள் தான் எங்களோட தொழில்நுட்ப கல்லூரிகள். அது உண்மையிலேயே நான் அந்த எங்களுடைய டிபார்ட்மெண்ட்டை மட்டும் இதில் சொல்வதை விட எங்களோட டிபார்ட்மெண்ட்டை போலி, அதாவது இந்த கல்வி அமைச்சர் கீழே வருகின்ற இந்த எங்களோட நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் எங்களை போலி, அதாவது நாங்கள் டிடிஇடின்னு சொல்லுகிறோம், டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் ட்ரைனிங். அது ஒரு நிறுவனம். அதாவது எங்களோட நிறுவனமானது இலங்கையிலேயே ஆரம்பிக்கப்பட்ட முதன்மையான பழமை வாய்ந்த ஒரு நிறுவனம். 1893ஆம் ஆண்டு இந்த நான் சொல்லப்படுகிற மருதானை தொழில்நுட்ப கல்லூரி ஆரம்ப காலத்தில் ஒரு கோப்பி கடையில் ஆரம்பிக்கப்பட்டது ஒரு வரலாறு. அன்றைய நாங்கள் பிறந்த ஒருவரும் இன்றைக்கு உயிரோடு இல்லை. ஆகவே அதன் பிற்பாடு ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் நிறைய இருக்கின்றன. அதன் ஒரு சிலதை சொல்ல போனால் நைட்டா, பிடிஏ, ஜெர்மன் டெக், என்எஸ்பிஎம், என்ஐபிஎம், யூனிவர்சிட்டி காலேஜ், இப்படி பல தரப்பட்ட நிறுவனங்கள் இன்று இயங்கிக் கொண்டிருக்கின்றன. நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னென்றால், இந்த ஊடாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், உண்மையிலே நீங்கள் அருகிலுள்ள ஏதாவது ஒரு தொழில் நிறுவனத்துக்கு சென்று உங்களுடைய தகமைக்கு ஏற்ற மாதிரி, அதாவது ஓஎல் இருக்கலாம், ஏஎல் இருக்கலாம், ஓஎல்லும் ஏஎல்லும் இல்லாது இருக்கலாம். 3 கட்டங்கள் இருக்கின்றன. ஏலெவல், ஓலெவல் இல்லாதவர். இந்த 3 கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி எமது தொழில் நிறுவனங்களிலே பயிற்சி நிறைகள் முழு நேரம், பகுதி நேரம், மாலை நேரம் என்று 3-4 தரப்பட்ட வகையிலே போகின்றது. அதாவது அநேகமான பயிற்சி நிறைகள் நாங்கள் ஃப்ரீ ஆஃப் சார்ஜ், அதாவது எந்த விதமான கட்டணங்கள் இல்லாட்டாலும் கூட பகுதி நேர வகுப்புகளுக்கு நாங்கள் இப்போது நாட்டினுடைய எங்களுடைய பொருளாதார சூழ்நிலை காரணமாக சிறிய கட்டணங்கள் அறவிட வேண்டியதுக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். ஆகவே நான் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால், நாங்கள் ஒரு தொழிலை தெரிவு செய்து எங்களுடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு தொழிலை தெரிவு செய்வதன் மூலம் நாங்கள் சமூகத்திலே மீளலாம், அல்லது சமூகத்திலே நாங்கள் ஒரு மனிதராக திகழ வேணுமாக இருந்தால் எமது முதலாம் நிலை கல்வி என்று சொல்கிற பிரைமரி எஜுகேஷன், 2ஆம் நிலை கல்வி என்று சொல்கிற செகண்டரி எஜுகேஷன்,
மூன்றாம் நிலை கல்வின்னு சொல்ல ட்ரெஷரி எஜுகேஷன். நாங்கள் இப்போ மூன்றாம் நிலை கல்விக்குள்ள நிற்கிறோம். முதலாம் நிலை கல்வியால் முடித்து 2ஆம் நிலை கல்வியால் முடித்து நாங்கள் ஒரு தொழிலுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில், அதாவது பல்கலைக்கழகமோ அல்லது காலேஜ் ஆஃப் எஜுகேஷனோ அல்லது ஏதாவது ஒரு கல்வி போக முடியாதவர்கள் நாங்கள் போய் தொழில்நுட்ப கல்வி நாடுகின்றோம். எங்களுக்கு வருவார்கள், நாங்கள் அவர்கள் எப்படிப்பட்ட மட்டமாக இருந்தாலும் அவர்கள் தேடி வருகின்ற அந்த பயிற்சி நெறியிலே அவர்களை உள்வாங்கி அதற்குரிய முழுமையான பயிற்சிகளையும், அதாவது உள்ளக பயிற்சிகளையும் வெளிக்கள பயிற்சியையும் கொடுத்து அவர்களுக்கு தொடர்பான தொழிலுக்கு செய்யக்கூடிய மாதிரி நாங்கள் அவர்களுக்கு ஆவணம் செய்கிறோம் என்பதை நான் இங்கே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நீங்கள் கூறியது போன்று இப்போது அநேகமாக நிகழ்ச்சிக்கு வருகின்றவர்கள் தங்கள் சார்ந்த விடயங்களை பிரபல்யப்படுத்துகின்ற ஒரு வேலை செய்வார்கள். ஆனால் நீங்கள் ஒரு நேர்த்தியான ஒரு விடயத்தை கூறினீர்கள். நீங்கள் உங்களுக்கு அருகில் இருக்கின்ற எந்த ஒரு தொழில் பயிற்சி நிறுவனமாக இருந்தாலும் அங்கு சென்று நீங்கள் கற்றுக்கொள்வது மிக முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கிறோம். எனவே அது சிறந்த ஒரு விடயம். நீங்கள் எங்களுடைய கல்லூரிக்கு தான் வர வேண்டும் என்று கோராமல் நீங்கள் ஏதாவது ஒன்றை தெரிவு செய்து உங்களுடைய ஆளுமைகளை வெறு செய்வதற்கான ஒரு கோரிக்கை விடுத்த விடயத்தை நாங்களும் வரவேற்கிறோம். இதில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் நாங்கள் தொழிற்கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன், எதற்காக? சிறப்பான கேள்விதான். அதாவது ஏன் தொழிற்கல்வியை ஏன் கற்க வேண்டும்? அதாவது உண்மையிலே நாங்கள் அந்த நாளில் நாங்கள் படிக்கிற காலத்திலே O level பாஸ் பண்ணணும், A level பாஸ் பண்ணணும், பிறகு யூனிவர்சிட்டி போகணும். இந்த 3 தான் எங்களுக்கு தெரியக்கூடியதாக இருந்தது. அதை விட இந்த தொழில்நுட்ப கல்வி சம்பந்தமான அறிவு எங்களுடைய மட்டத்தில், எங்களோட மட்டம்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 30 இல்லை 40 முன்னோடி பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு இது சம்பந்தமான அறிவுகளும் பெருசாக இல்லை. அதே நேரத்தில் இந்த கல்வியை வழங்கக்கூடிய நிறுவனங்களும் விரல் விட்டெண்ணக்கூடிய தான் இருந்தது உலகத்தில், இந்த இலங்கையில். இது ஏன் இந்த கல்வியை போக வேணும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், O level பாஸ் பண்ணி A level பாஸ் பண்ணி டீச்சிங் தான் போகிறாங்க. அதில் O level பாஸ் பண்ணி A level பாஸ் பண்ணி கிளரிக்கல் சர்வீஸ் அல்லது நான் அகாடமிக் சர்வீசஸ் அல்லது மைனர் எம்ப்ளாயிஸ், இப்படி ஏதோ ஒரு தொழில் சார்பற்ற தொழில்னு சொல்லும்போது, இப்போ தொழில்னு சொன்னால் ஒரு வொகேஷனல் அல்லது ஒரு டெக்னிக்கல் தொழில் இல்லாத தொழிலாம் இல்லாமல், இப்போ டீச்சிங் வந்து ஒரு அகாடமிக் ஃபீல்டு, ஒரு கிளரிக்கல் வந்து ஒரு கிளரிக்கல் சர்வீஸ், மற்ற ஒரு மைனர் கிரேட் சர்வீஸில் போகிறாங்க. இப்போ இது என்னென்னு சொன்னோம்னா ஒரு தொழில் சார்பாக நான் சென்ற முறையும் கதைத்தேன். உதாரணத்துக்கு நான் ஒரு கீழ் மட்டத்தில் கீழ் லெவலில் நான் கதைச்சேன்னு சொன்னால், ஒரு வெல்டிங் டெக்னாலஜி, ஒரு வெல்டிங் செய்யக்கூடிய, ஒரு அலுமினியம் செய்யக்கூடிய, அல்லது டிங்கரிங், அல்லது பெயிண்டிங், அல்லது மோட்டார் பைக் வந்து ரிப்பேரிங், அல்லது அதை விட சின்ன எலக்ட்ரீஷியன், அல்லது ஹவுஸ் ஹோல்டு அப்ளையன்ஸ் ரிப்பேரர். இப்போ இதுகளெல்லாம் ஒரு நீண்ட பயிற்சி அல்ல. இதெல்லாம் குறுங்காலம், 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம், மேக்சிமம் 1 இயர். இதுகளுக்கு சில பயிற்சிகளுக்கு O level தேவைப்படாது. ஆகவே நாங்கள் இப்போ எங்களுக்கு பாருங்கள், ஒரு இளைஞர்கள் எடுத்து, அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், இளைஞர்னு சொல்கிற அந்த இளைஞர் சமூகம், விசேஷமாக ஒரு 16 வயதுக்கு மேலே ஒரு 24 25 வயது இடப்பட்ட அந்த சமூகம், அந்த நேரம் அவர்களுக்கு எங்கே போக வேணும் நாங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ சாதாரண சிலருக்கு படிக்க பாருங்கள், ஒரு சிலருக்கு ஆர்வம் வயரிங் செய்கிறதுக்கு, சிலருக்கு ரேடியோ டிவி ரிப்பேர் பண்ணுறது, சிலருக்கு பெயிண்டிங், சிலருக்கு டிங்கரிங், சிலருக்கு ரேடியோ டிவி ரிப்பேரிங். இப்போ ஏதோ ஒன்றில் புலனவைக்கு போய்கொண்டே இருக்கும். அந்த புலனை அவருக்கு அந்த புலன் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே அந்த புலன் வந்து கொண்டு இருக்குது. அந்த புலனுக்கூட தொடர்பான பாடநெறிகளான எங்களோட தொழில்நுட்ப கூடங்கள் இருக்கின்றது. உதாரணத்துக்கு எடுத்தால், ஒரு சில மாணவனுக்கு தாய் தந்தையரோ அல்ல உறவோட வந்து அந்த வாகனங்கள் திருத்த மெக்கானிக், ஆட்டோமொபைல் மெக்கானிக், அவருக்கு அதில் தான் நாட்டமாக இருக்குது. ஏன்னா அப்பாவுடைய அல்ல அண்ணாவுடைய அல்ல மாமாவுடைய வேலை செய்து பழகி அவருக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஒன்று ஏற்பட்டு, சரி, அதில் இவருக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டால் அவர் அந்த துறையில் போகிறதுக்குரிய பயிற்சி நெறியில் எங்களோட இலங்கையில் எல்லா தொழில்நுட்ப கல்லூரியும் இருக்குது. அது தமிழ் மொழியில் போகணுமா, இங்கிலீஷில் போகணுமா, அல்லது சிங்களத்தில், எந்த மொழியில் போனாலும் அதுக்குரிய எங்களுக்கு வசதியில் எங்களோட தொழில்நுட்ப கல்லூரியில் இருக்குது. ஆகவே அவர் விரும்புகிற பயிற்சி நெறிய அவருக்குரிய தகமையோடு உள்வாங்கப்பட்டு அவருக்குரிய தகமையோடய நாங்கள் உள்வாங்கணும். உதாரணத்துக்கு அவருக்கு அதாவது OL மட்டுமன்றிருந்தால் நாங்கள் அவருக்கு NVQ லெவல் 3 4 மட்டத்துக்கு எடுப்போம். அவருக்கு A லெவலில் 3 பாடம் இருக்குன்னு சொன்னால் அவர் நாங்கள் டிரெக்டாக லெவல் 5க்கு எடுத்துருவோம். அவர் என்ன அவருடைய தகமையாக இனங்கண்டு அந்த தகமைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அவர் உள்வாங்கப்பட்டு நாங்கள் அதே ஃபீல்டு அவர் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு சின்ன வயசில் ஆட்டோ மெக்கானிக், ஆட்டோமொபைல் டெக்னீஷியன், ஆட்டோமொபைல் மேனேஜர், அந்த ஆட்டோமொபைல்லேயே அவருக்கு லெவல் 6 வரையும் எங்கள்கிட்ட போகலாம். அவர் ஆட்டோமொபைலில் லெவல் 6 வரையும் வந்து லெவல் 7க்கு உங்களுக்கு தெரியும் யூனிவர்சிட்டி காலேஜில் ஜூனியர் டெக்னு சொல்கிறாங்க இலங்கையில், ரத்னாலே தான் அந்த பிரதான காரியால் அமைந்திருக்கின்றது. அங்கே சென்று அவர் டிகிரி மட்டம் வரையும் போகலாம். அவர் எந்த இடத்துலையும் எக்ஸிட் பண்ணுறான்.
இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒரு ஹைவேயில் போகல எங்களுக்கு எக்ஸிட் எங்கே போகணுமோ எக்ஸிட் போகிற போல் அவருக்கு லெவல் 4-5 எக்ஸிட் பண்ணணுமா, அல்லது 6 போகணுமா, 5 போகணுமா, இல்லை 7 போகணுமா, எங்கே நான் எக்ஸிட் பண்ணி அவர் தன்னுடைய தொழிலுக்கு செல்லலாம். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லப்போனால் நியாயமான இளைஞர்கள் யுவதிகள் ஏதோ ஒரு லைனில் தங்களோட குடும்ப நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ட்ரெக்கால் எக்ஸிட் பண்ணி இன்று வெளிநாடு சென்று கொண்டு இருக்கின்றார்கள். ஆகவே நான் சொல்லுவது என்னென்றால், அதாவது பிரைமரி எஜுகேஷனும் செகண்டரி எஜுகேஷனும் பூர்ணமான வித்தியாசமானதான் இந்த எஜுகேஷன். இது ஒரு தொழிலை சார்பாக மையமாக கொண்டு உங்களுக்கு இன்னொன்று சும்மா சுருக்கமாக இந்த பொம்பளை பிள்ளைகளை மையமாக எடுத்து நான் கதைச்சு சொன்னால் இன்றைக்கு ஃபுட் டெக்னாலஜி கூடுதலாக பெண்கள்லாம் படிக்கிறார்கள், அக்ரிகல்ச்சர் பெண்கள்லாம் படிக்கிறார்கள். இதுகளெல்லாம் அவைக்கு டிரெக்டாகவே லெவல் 6 போகக்கூடிய மாதிரி கிடக்கு. லெவல் 5-6 போகிறாங்க. அதில் 5லேயும் எக்ஸிட் பண்ணலாம், 6லேயும் எக்ஸிட் எடுக்கலாம். எடுத்துன்றது ஞாபகமான பெண்கள் வெளிநாடு போய்கொண்டே இருக்கின்றார். முந்தைய ஆரம்ப காலங்கள் போல அல்ல, இன்றைக்கு பெண்கள் வெளிநாடு செல்வதற்குரிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. ஆகவே நான் சொல்கிறதுனா யாராவது எவராக இருந்தானே தனக்கு ஏற்ற தனது தகுதிக்கேற்ற ஒரு தொழிற்கல்வியை தெரிவு செய்து அதை பூர்ணத்துவம் அடைவதன் மூலம் அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னோக்கி செல்லலாம் என்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது சார் உங்களிடம். அதாவது இப்போது இந்த தொழில் சந்தைக்கு ஏற்ற படையணியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை இருக்கிறது. அதற்கு எப்படியான தொழில் சந்தைக்கு உருவாக்குவதற்கான அதற்கேற்றவாறான இவ்வாறான பயிற்சி நிலைகள் இருக்கிறது, எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது தொடர்பான விளக்கம் அளிக்க வேண்டும். உண்மையிலே இந்த 2வது கேள்வி, மாணவர்கள் தங்களுக்கு எதை தெரிவு செய்தால் என்ன நன்மை இருக்கும் என்ற ஒரு ஆரம்பத்தில் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி ஒரு மாணவியாக இருந்தாலும் சரி ஆரம்பத்திலேயே அந்த தொழில்நுட்ப கல்லூரியில் காலடி வைக்கும்போது அவருடைய எதிர்காலம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியாமல் தான் வாரார்கள். ஆகவே நான் இப்போது எங்களது தொழில்நுட்ப கல்லூரிகளில் பயிற்சி நெறியில் நிறைய நடவடிக்கை கொண்டிருக்கின்றன. நான் உதாரணமாக ஒரு தொழில்நுட்ப கல்லூரியை, அதாவது ஒரு தொழில்நுட்ப கல்லூரி நடைபெறுகின்ற பயிற்சி நெறியில் எடுத்து நான் உங்களோட கலந்து ஆலோசிக்கலாம்னு யோசிக்கிறேன். உதாரணமாக ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் இருக்குது. அதாவது இந்த பேர் நேஷனல் சர்டிஃபிகேட் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் அண்ட் கம்ப்யூட்டிங். தமிழ் மீடியத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதில் நிறைய பிள்ளைகள் படிக்கிறார்கள். அது நான் நினைக்கிறேன் அது சரியாக அது 1 இயர் கோர்ஸ், NVQ லெவல் 3 மட்டம் 3. அப்போ இன்றைய கிட்டத்தட்ட நான் உதாரணத்துக்கு யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி எடுத்தால் 28 பிள்ளைகள் படிக்கிறார்கள். 28 பிள்ளைகள் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நாங்கள் உண்மையிலேயே திணைக்களத்தினுடைய பரீட்சை இருக்கின்றது. அதுக்கு பிற்பாடு TVEC டெர்ஷரி அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன் கமிஷன் சொல்கிறது 3ஆம் நிலை கல்வி ஆணைக்குழுவினால் வழங்கப்படுகின்ற NVQ மட்டம் 3 சான்றிதழும் வழங்கப்படும். அந்த சான்றிதழை பெற்ற இதில் கூடுதலாக பொதுவாக இலங்கையில் எந்த ஒரு தொழில்நுட்ப இருந்தாலும் கூடுதலாக 80% மாணவர்கள் அல்லது 90% மாணவர்கள் பெண் பிள்ளைகள், ஒரு 10-20 ஆண் பிள்ளைகள், சில 100% பெண் பிள்ளைகள். காரணம் என்னென்னு சொன்னால் இந்த பயிற்சி பிடிச்ச பிள்ளைகள் எவருமே சும்மா நிற்க மாட்டார்கள். அநேகமாக இந்த இலங்கையில் உள்ள கோர்ட்ஸ் நீதிமன்றங்கள் எடுத்தால் அங்கே இந்த தட்டெழுத்து வேலையை செய்கிறார்கள் தொழில்நுட்ப கல்லூரி மாணவன் அல்ல மாணவியை தான் இருப்பினும். இது சுருக்கம் என்னென்னு சொன்னால் அந்த நாளில் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் படிக்க தனியாக தட்டெழுத்து மட்டும்தான். இப்போ தட்டெழுத்து, சுருக்கெழுத்து, கம்ப்யூட்டர். இப்போ அந்த பிள்ளைக்கு மிஷின்லேயும் அடிக்க முடியும், அதே கம்ப்யூட்டரையும் அடிக்க முடியும். அப்போ 2 வசதியும் கொண்டதாகத்தான் இன்றைக்கு எனக்கு தெரியும் அநேகமான 100க்கு 95% தொழில்நுட்ப கல்லூரியில் படித்த மாணவர்கள் மாணவிகள் எவரும் ஐடில் பண்ணுற, அதாவது சும்மா வீட்டில் இருப்பது வரலாறு கிடையாது. ஏன் உங்களுக்கே தெரியும், இப்போ கொழும்பு எடுத்துக்கொண்டால் A4 சைஸில் ஒரு லெட்டர் ஒன்று டைப் பண்ணுறேன், நான் நினைக்கிறேன் ஒரு 200 ரூபா கூட அடிக்கிறார், 200 கூட நினைக்கிறேன். ஆனால் அது அடிக்கிறது பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் பிள்ளைன்னா கண்ணை முடிக்குன்னு அடிக்கும், ஒரு 10-15 நிமிஷம் 1 பேஜ் அடிக்கும். அடித்தா அந்த 2 மணி ஒரு ½ அன் ஹவரில் ஒரு 200 ரூபீஸ் 300 ரூபீஸ் ஏர்ன் பண்ணக்கூடிய மாதிரி கிடக்குது. ஆகவே இது ஒரு சாதாரணமாக ஒரு பெண் பிள்ளைகளுக்குரிய ஒரு பயிற்சி நெறி. இது இலகுவாக சென்று இப்போ யாழ்ப்பாண தொழில்நுட்பம் நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 30க்கு மேற்பட்ட நல்ல மிஷின் இருக்கின்றது, நல்ல தரமான ஆசிரியர் இருக்கிறார்கள், நல்ல பயிற்சி நெறிகள் இருக்கிறார்கள். இன்டர்ன்ஷிப், அதாவது ஆன் த ஜாப் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. எல்லா கச்சேரி சகலவிதமான அரசு நிறுவனங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு வேலை இருக்குது. கூடுதலாக இந்த பிள்ளைகள் நாட்டமாக செல்வது, நான் சென்ற மாதம் கூட யாழ்ப்பாணம் இருக்கும்போது நீதிமன்ற கட்டிட தொகுதி கொழும்பு கல்ஸ்டோவோட நான் கதைத்து சில பெண் பிள்ளைகள் தங்களுக்கு இந்த கோர்ட்ஸில் பருத்தித்துறை, யாழ்ப்பாணம், மல்லாகம் இப்படி சொல்லப்படுற ஒவ்வொரு கோர்ட்ஸ்லையும் தங்களை ட்ரைனிங்காக போட சொல்லி அதுக்குரிய அப்ரூவலை தரவணும். இந்த ஹெல்த் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ் தான் தரவணும். தர சொல்லி இப்போ அவர்கள் அங்கேயே ட்ரைனிங் எடுத்து பிறகு காலப்போக்கில் அவர்கள் பொது பரீட்சை கோல்ஃபண்ணைக்கு உள்வாங்கப்பட்டு சோதனை எழுதப்பட்டு சித்தியடையப்பட்டு நேர்மை பரீட்சை தெரிவு செய்யப்பட்டு அங்கு நிரந்தரமான தட்டெழுத்தாளர் சுருக்கெழுத்தாளராக உள்வாங்கப்படுறாங்க. இது ஒரு பயிற்சி நெறி. 2வது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் டெக்னீஷியன். இது இந்த எலக்ட்ரானிக்ஸ் இப்போ இன்றைய பார்த்தீங்கன்னா எல்லாட்ட வீடுகளையும் குசினியில் முந்தி ஆரம்ப காலத்தில் நாங்கள் படிக்கிற காலத்தில் அடுப்பும் விறகும் நெருப்பும் தான் இருக்கும்.
இன்றைக்கு அடுப்பும் இல்லை, நெருப்பும் இல்லை, விறகும் இல்லை. தனிமான வீடுகளில் எல்லாம் மைக்ரோ அவன், எலக்ட்ரிக் குக்கர், கோட் பிளேட், மற்றது மிக்சர், மற்றது ரைஸ் குக்கர், இப்படி சொல்லப்படுறது எல்லாமே எலக்ட்ரிக்கலோடு செயற்படும். ஆனால் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்ட். அப்போ இதுகள் அநேகமானது பாவனைகள் பிள்ளைகளினால அல்லது அனிமா குசினியில் அதை வேலை செய்கிறது பெண்கள். அதாவது எங்களோட அம்மாவோ அல்லது எங்களோட சகோதரங்களோ எங்களோட உறவுகள்லாம் வேலை செய்கிறார்கள். செய்யும்போது அவைகளுக்கு இந்த பாவனைகள் சம்பந்தமான அனுபவ குறைவினாலே இதுகள் பழுதடைவது கூட. இப்போ இதுகளை எப்படி ரிப்பேர் பண்ணுறன்ற கோர்ஸ் இப்போ எல்லா இடமும் நடைபெறுகின்றது. தமிழ் மொழி மூலமாக, சிங்கள மொழி மூலமாக. அதுக்கு வழங்கப்படும் சான்றிதழ் NVQ level 4, அதுவும் 1 year கோர்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்கும் இந்த எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் ரிப்பேரும் சரியான டிமாண்ட்ஸ். நான் உள்நாட்டில் மட்டும் வெளிநாட்டிலே தான். உள்நாட்டு எடுத்தால் கூட இன்றைக்கு கொழும்பில் ஒரு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரோ அல்லது பிளெண்டரோ அல்லது ஏதாவது வேலை செய்யணும்னு சொன்னால் திருத்துறதுக்கு மாதக்கணக்காக நாங்கள் காவல் பண்ணி கொண்டிருக்கோம். அப்படி டெக்னீஷியன் வந்தாலும் அவர் ஒரு 1 hour ஒரு ½ an hour ஒரு ஹாஃப் டேயில் திருப்பி அவருக்கு பெரிய 5000 10,000 நாங்கள் பே பண்ணுறோம். அவர் இன்னும் ஒரு காம்போனன்ட் சொல்கிற அதை மாற்றணும் இதை மாற்றணும், என்ன மாற்றினாலும் எங்களுக்கு வேணும் அந்த மிஷின் ஓடிட்டன்ஸ்னால் சந்தோஷம். அது வாஷிங் மிஷினாக இருக்கலாம், அல்லது ரீஃப்ரிஜராக இருக்கலாம், அல்லது ஏசியாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் சரி. இந்த அப்ளையன்சஸ் ஒர்க் பண்ணாமல் இருக்கல, அதாவது நகரத்தை பொறுத்தவரை பெரிய பாதிப்பான விஷயம். மூன்றாவது சொன்னால் கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர். அது நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த நிறுவனத்திலேயே இந்த கிராஃபிக் டிசைனருக்கு நல்ல டிமாண்ட் இருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர் 6 months, அதுக்கு டிவிசி வழங்குகிற சான்றிதழ் மட்டம் 4. ஆனால் அது முடித்தவர்கள் அநேகமாக வேலை செய்கிற இடங்கள் கூடுதலாக எனக்கு தெரிந்த வகையிலே இந்த ஸ்டூடியோன்னு சொன்னால் இந்த புகைப்படங்கள், வீடியோ, ஆடியோ எடுக்கிற இடங்களில் இவங்களுடைய பங்களிப்பு தானே. அது மட்டும் இல்லை, நாங்கள் புக் கொண்டு வெளியிடணும் சொன்னால் அந்த புக்கில் முழுக்கம் டிசைன் பண்ணுறது கிராஃபிக் டிசைனாக முழுக்கம் டிசைன் பண்ணுறார். அப்போ அப்படியான பயிற்சியினர்களுக்குரிய பயிற்சிகளை நாங்கள் உதாரணத்துக்கு பார்த்தோம்னா யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரியில் கிட்டத்தட்ட 32 மாணவர்கள் படிக்கிறார்கள். அவர்களுக்குரிய தனித்தனியான கம்ப்யூட்டர், அதனுடன் தொடர்பான தரமான ஆசிரியர்கள், போதனாசிரியர்கள் இருக்கிறார்கள். உண்மையிலேயே இந்த கோர்ஸ் இதுலேயும் கூடுதலாக பெண்கள்லாம். ஏன்னா இது பெண் பிள்ளைகளுக்கு பொருத்தமான உள்ளக பயிற்சி நதி. மற்ற டெய்லரிங். இப்போ டெய்லரிங்னு சொல்லி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உதாரணத்துக்கு நான் எல்லாத்தையும் ஒரு இடத்துல தான் எடுத்துக்கொண்டு போகிறேன் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு. காரணம் டெய்லரிங் நான் அந்த நாளில் சம்மாந்துறையில் இருக்கே டெய்லரிங் கோர்ஸ் இருந்தது. நான் சொல்கிற கதை 93-2003 அந்த காலப்பகுதியில் சம்மாந்துறையில் அநேகமாக 20-25 பெண் பிள்ளைகள் வாரது எல்லாம் டெய்லரிங் கோர்ஸ் தான். இப்போ அண்மையில் நான் பார்த்தோம்னா யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரியில் 25 பெண் பிள்ளைகள் படிக்கிறார்கள். 25 பெண் பிள்ளைகள் அந்த டெய்லரிங்கை செய்கிறார்கள். அது 6 month கோர்ஸ். பயிற்றப்பட்ட ஆசிரியர் இருக்கிறார்கள். உண்மையிலேயே அதுக்குரிய அந்த தையல் மிஷினை நான் நினைக்கிறேன் அது ஒரு எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரி உள்ளுக்கு இயங்குகின்ற OBA, ஓல் பாய் அசோசியேஷன் கூடாக 10 தையல் மிஷின்கள் வழங்கப்பட்டிருக்கணும். அந்த 10-12 ஞாபகம் 10 நினைக்கிறேன். அந்த 10 மிஷினும் இன்று வரையும் இயங்கி கொண்டிருக்கேன். அதில் இருக்கிறதும் முழுக்கம் பெண் பிள்ளைகள் தான். உண்மையிலேயே அந்த பெண் பிள்ளைகள் நான் பார்த்தவே உண்மையிலேயே நியாயமான தூரம், கிட்டத்தட்ட 50-53 கிலோமீட்டருக்கு அங்கால பருத்தித்துறை, காரைநகர், கொடிகாமம் இப்படி சொல்லப்படுகிற தூரடங்கள்லேருந்து வருகிறார் பிள்ளைகள். ஆகவே இந்த பயிற்சியானது உண்மையிலேயே பெண் பிள்ளைகளுக்கு சரியான டிமாண்ட். உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு சாரி ப்ளவுஸ் தைக்கிறேன்னா இன்றைக்கு 1500 rupees. சாதாரணமாக சாரி ப்ளவுஸ் எங்கட பார்வைக்குன்னா சின்னதாக தான் தெரியுது. ஆனால் இதே திருமண வைபவங்களுக்கு என்றால் அது இன்னும் கூட இப்போ அதுவும் சாரி ப்ளவுஸ் தைக்க கொடுத்தா சில வேளை 2 கிலோ 3 கிலோ தான் தருவாங்க. உடனே ரேட் கூடன்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படியான நான் பார்த்தேன், நான் போய் பார்த்தேன், நான் எங்களுடைய ஜெஃப்னாவில் பார்த்த இடத்துல நான் பார்த்தேன் நல்ல திறமாக செய்கிறார்கள். அப்போ நான் சொன்னேன், இதை நீங்கள் எதிர்காலத்தில் நாங்கள் இது ஒரு அட்வான்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸ், அதாவது டிபார்ட்மெண்ட் பெர்மிஷன் எடுத்து வெளி ஆர்டர் எடுத்து நாங்கள் அதை தைச்சு அந்த பணத்தை எடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு பங்கிட்டு ஒரு certain% ப்ராஃபிட் நாங்கள் ரெவன்யூ கொடுப்போம் அரசுக்கு. அதை சொல்கிறது நாங்கள் அட்வான்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸ்ன்றது. அதாவது அவங்களோட வெளியாக்களோட முதல்ல நாங்கள் ரன் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை நாங்கள் பங்குறோம். அரசுக்கு நட்டவும் இல்லை. அது அட்வான்ஸ் அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸ் அப்படியான நிகழ்ச்சிகளுக்கும் செய்கிறதுக்கு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம். அடுத்தது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, அதாவது இது இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி கம்ப்யூட்டர், அது கோர்ஸ் level 4 6 மாதம். அது உங்களுக்கு தெரியும், ICTயை பற்றி நான் சொல்ல தேவையில்லை, ஃபுல் டைம். அதில் இருபாலாரும் இருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் தரமான ஒர்க் ஷாப் நான் நினைக்கிறேன் 5 ஒர்க் ஷாப் இருக்குது. 5 ஒர்க் ஷாப் இருக்குது. எல்லாம் கம்ப்யூட்டர் ஃபுல்லி ஆக்குபைட். அதற்கு தரமான விரிவுரையாளர்கள் போத்தனாஸ் இருக்கிறார்கள். ICTயை பொறுத்தவரையில் நான் நினைக்கிறேன் 6-7 பேர் இருக்கிறார்கள். அதில் லெக்சரர்ஸ் இருக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கிறாங்க. உண்மையிலேயே நான் போய் பார்த்தேன், அந்த ICT என்ற செக்ஷனை பார்த்தால்
பிள்ளைகள் நல்ல நாட்டம். காரணம் என்னென்றால் ஐசிடியில் சிலர் சொல்லுவாங்க வேலைவாய்ப்பு குறைவுன்னு சொல்லி. மேலே ஐசிடியில் வீட்டிலேருந்து வேலை செய்யலாம். ஸோ சரியான முறையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படித்து முடிச்சிட்டேன்னு சொன்னால் வீட்டிலேருந்து உழைக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டைப்பிங்கு கூட எடுத்தால் கூட இந்த ஞாபகம் கேம்பஸ் பிள்ளை கூட இந்த டீசஸ் ஃபைனல் ரிப்போர்ட் டெசர்டேஷன் சொல்லுவாங்க. அந்த ஃபைனல் ரிப்போர்ட் அடிக்க கிட்டத்தட்ட இப்போ 200-300 பக்கம். அப்போ இவே ட்ரா பண்ணி கொடுக்கக்கூடிய அடிக்க கொடுப்பினோம். அப்போ கொடுத்தாலே அதுலேயே செக்குமான சில இடங்களில் 10,000 15,000 ஏர்ன் பண்ணுறாங்க. ஆகவே ஐசிடி இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி டெக்னீஷியன் 6 month ப்ரோக்ராம். அது எங்களுடைய தொழில்நுட்ப கல்லூரியை பொறுத்தவரை அநேகமான இலங்கையில் உள்ள தமிழ் மொழி மூலமாக சிங்கள மொழி மூலமான சகலவிதமான தொழில்நுட்ப கல்லூரி இந்த ப்ரோக்ராம் இருக்கின்றது. மற்ற இன்னொன்று உதாரணமாக எடுத்து சொன்ன சொன்னால் மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ், அதாவது நேஷனல் சர்டிஃபிகேட் இன் இன்ஜினியரிங் கிராஃப்ட் ப்ராக்டிஸ் மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் 2 years கோர்ஸ். 2 years கோர்ஸ் உண்மையிலே யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரி அதுக்குரிய ஒர்க் ஷாப் 2 இருக்கின்றது. அது இப்போ 2 இருக்குது. எனக்கு நல்ல ஞாபகம். ஒன்று மோட்டார் மெக்கானிக்ஸ், மற்றது மோட்டார் வெஹிக்கிள் டெக்னீஷியன் 2 இருக்குது. 2 கிட்டத்தட்ட ஒரே சிலபஸ். ஒன்று ஹைப்ரைட் வெஹிக்கிள் பாவிச்சு செய்கிற ஒன்று இருக்குது, மற்ற நார்மல் ஒன்று இருக்குது. இப்போ 2க்குரிய அனுமதியும் எங்களுக்கு இந்த டிவிசியால் வழங்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு கிட்டத்தட்ட எங்களதில் 25 பிள்ளைகள் கற்கிறார்கள். 25 பிள்ளைகள். அதுக்குரிய தரமான நிரந்தர போதனாசிரியர்கள், வருகதர போதனாசிரியர்கள், மற்றது டெமான்ஸ்ட்ரேட்டர் செய்து காட்டணும். இந்த 3 கேட்டகரியும் இருக்குது. உண்மையிலேயே அது சிறப்பாக செய்கிறார்கள். அண்மையில் கூட எங்களோட திணைக்களத்தினுடைய வாகனம் ஒன்றுடைய கிளச் பிளேட்டை கூட மாற்றுறதுக்கு அவர்கள் பெர்மிஷன் கேட்டார்கள். நாங்கள் அந்த வாரண்டி ஒன்று சின்ன பிரச்சனை இருக்கிறதால செய்ய கொடுக்கல. மற்றும்படி அந்த ஒர்க் ஷாப்பில் நியாயமான வேலையில் நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளும் மிச்சம் எனக்கு தெரியும். நான் இதில் சில ப்ராப்ளங்கள் கூட அந்த பிள்ளைகளை கதைச்சிருக்கிறாங்க. கதைச்சி அவங்க என்னடா இதை முடிச்சு கொண்டு வெளியில் போதான் நிற்கிறாங்க. வெளிநாடுகளுக்கு தானே எனக்கு தெரியும். இந்த போயின பேர் தெரியும். அவர் சொன்னார், சார் நான் இதுக்கு வந்தேன்னு நோக்கமே இதை படித்து முடிச்சுட்டு வெளியில் போகிறது. வெளிநாடுகளில் அதுக்கு ஏற்ற மாதிரியான தொழில் வாய்ப்புகள் அதிகம் நிறைய இருக்குது. மத்திய கிழக்கு நாடாக இருந்தாலும் சரி, சில வேளையில் ஸ்கில் மைக்ரேஷன் இருக்குது. ஸ்கில் மைக்ரேஷனுக்கு எந்த நாட்டுக்கும் போகலாம். அப்போ இந்த வேலையில் உண்மையிலேயே இந்த மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் என்று சொல்கிறது ஒரு மெக்கானிக். வாகனங்களில் கலட்டி பூட்டி திருத்துற வேலை தான் மோட்டார் மெக்கானிக். அதில் ஒரு பாண்டித்தம் இருந்தாண்டா. எனக்கு தெரியும், நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கல ஜெஃப்னா டெக்கில் ஒரு ஸ்ரீதரன் ஒரு ஆள் இருக்கிற லெக்சரர். அவர் அங்கே லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுற ஆஃபீஸராக இருக்கிறார். அவர் மோட்டார் வெஹிக்கிள் லெக்சராக இருந்தவர் இங்கே ஜெஃப்னாவில். இப்போ ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட்டில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறார். இப்போ என்னடா அவருக்கு உண்மையிலே அந்த வேலையில் எங்களுக்கு ஒரு பூர்ணத்துவம் இல்லையென்றா செய்யலாது. இதுதான் முக்கியம். நம்ம டாக்டர்கிட்ட போனால் கூட சில டாக்டர் அப்படி ஃபர்ஸ்ட் டைமோ செகண்ட் டைமில் ஆளுநர் வருத்தமும் ஓகே ஆகிடும். ஏன்னா சரியான டயக்னோஸ் பண்ணி அந்த இடத்துக்கு ஒரு போகணும். அப்போ இந்த மோட்டார் வெஹிக்கிள் மெக்கானிக்ஸ் கோர்ஸ் செய்கிறது மெட்ட கோர்ஸோட கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் என்ன சொன்னால் இது ஒரு என்ஜினோட சம்மந்தப்பட்டது. அது சரியான முறையில் கைப்படிமானம் செய்தார் என்று சொன்னால் அதுக்கு உண்மையில் என்ன டிமாண்ட் இருக்குது. நான் உங்களுக்கு சென்ற பையனை சொன்னால் இப்போ யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் ஹாப் ரைட்டர் ஆனந்தன் சொல்லி அவரோட பேரே அப்படி. அவருக்கு பேரே அதுதான். நான் அங்கே ஜெஃப்னா டெக்கில் படிப்பிக்க காலம் 2003-2006 காலத்தில் என்னுடைய இந்த மோட்டார் பைக்கை கொண்டு அவர்கிட்ட முதல் நாள் போய் நான் கேட்பேன், இதை நீங்கள் ஃபியூவல் சேர்ந்த பெட்ரோல் செட் பண்ணி தெரியுங்களா, எனக்கு ஃபுல்லாகிட்டு நாளைக்கு வாங்கன்னு. அப்போ முதல் நாள் பின்னர் கூட மோட்டார் பைக் அடிக்கும். அடித்தாதான் அவர் அந்த ஹாப்ரேட் என்று சொல்லப்பட்ட அந்த இருதயத்தை கலட்டி அதை அவர் அந்த சர்வீஸ் பண்ணி எங்களுக்கு தெரிவார் பெட்ரோல் போகிற வேலை இது. அதுக்கு அந்த நாளையில் எனக்கு ஒரு 300 rupees ஃபோன் பண்ண கூட இருக்குன்னு. அப்போ நான் சொல்கிறேன், அந்த வேலையில் சரியான பாண்டித்யம் இருந்தால் நாங்கள் வெளிநாடு போக வேண்டிய அவசியம் இல்லை. இதே போல் பல பயிற்சி நிலையங்களுக்கு செல்லாம். உங்களுக்கு சொன்ன ப்ரொஃபஷனல். இப்போ இன்னொன்று முக்கியமான விஷயம், இதுலேயும் இங்கிலீஷ் நேஷனல் சர்டிஃபிகேட் ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் என்ற ப்ரோக்ராம் இருக்குது. 1 year level 4. அது உண்மையிலேயே அது லெவல் 4 தான். அது உண்மையிலே 1 year. அது நேரமா அல்லது மொழி நேரம் சாரி, அதில் அதுக்கு என்விக்கு லெவல் கிடையாது. அதுக்கு என்விக்கு லெவல். அதில் எங்களுக்கு கிட்டத்தட்ட 45 பிள்ளைகள் இருந்தது. உண்மையிலேயே 45 பிள்ளைகள். அந்த பிள்ளைகள வகுப்புக்கு நான் போய் பார்த்த இடத்துல நான் நினைக்கிறேன் 2 அல்லது 3 பாய்ஸ் இருந்த ஞாபகம் இருக்குது. அவங்கள் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் எக்ஸலன்ட். உண்மையிலே நான் பார்த்தேன், இப்படி ஒரு இடம் இங்கே இருக்கான்னு பார்த்தேன். ஏனென்றால் அவங்க சிலர் இங்கிலீஷை ஒரு பாவக்காய் மாதிரி பார்க்குறோன்னு இருக்கிறாங்க. அந்த இவங்கள் அப்படி இல்லை. இவங்க கிரேப்ஸ் மாதிரி தான் பாவச்சிருக்கிறாங்க. சரியா? அந்த பிள்ளைகள் சரியான முறையில் என்னோட கதைக்கு கூட நல்ல ஸ்டாண்டர்ட்லாம் கதைக்கிறாங்க. அப்போ நானும் இங்கிலீஷ்லேயும் நானும் கதைச்சேன். ஏண்டா தமிழ் பிள்ளைலாம் இருந்தால் கூட, தமிழ் பேசுகிற சமூகமாக இருந்தால் கூட அவங்கள் மொழியில் பாண்டித்யம். அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறாங்களா, அந்த பிள்ளைகள் அதை கம்ப்ளீட் பண்ணி போட்டு அதுக்கு பிறகு இருக்கிறது டெசலண்ட் சொல்கிறேன். டெசலண்ட் சொன்னால் நேஷனல் டிப்ளோமா கோர்ஸ் இன் டீச்சிங் இங்கிலீஷ் ஆஸ் ஏ செகண்ட் லாங்குவேஜ். டெசலண்ட் சொல்கிறாங்க, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறாங்க. அதாவது டிப்ளோமா லெவல் 5. அதில் இது குவாலிஃபைடான அவ்வளோ பேரும் இதுக்கு உள்வாங்கப்படுகிறார்கள். அதில் 33 பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
உண்மையிலே எனக்கு போன இதுக்கு முதல் பேட்ச் படித்த பிள்ளைகள் 3 or 4 பிள்ளைகள் வடபோதியில் இங்கிலீஷ் டீச்சராக ஈடுபட்டிருக்கிறாங்க. பெண் பிள்ளைகளுக்கு ஒரு இங்கிலீஷ் டீச்சராக ஈடுபடுறா பெரிய கஷ்டமானவே இல்லை. இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ண பிள்ளைகள் உள்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது அதிகமாக பேசப்படுகின்ற விடயம் இன்னும் ஒரு 5-6 வருடங்களுக்கு பிறகு முழுமையாக ஆங்கில கல்வி மயமாக்கப்படும் என்ற ஒரு விடயம் இருக்கிறது. நிச்சயமாக இப்போ அப்படி அதற்கெல்லாம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு, தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய. இப்போ தற்பொழுது கூட NVQ level 5, 6, 7 இந்த 3ம் ஆங்கில மொழி. உண்மையிலே இப்போ இந்த டெசல்ன்னு சொல்கிற டெசல் சரி இல்லை ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ்க்கு போக முடித்த ஒரு பிள்ளைக்கு இது படித்து முடிய விரும்பினால் ICT கம்ப்யூட்டர் டெக்னாலஜி சரி அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் சரி குவான்டிட்டி சர்விங் இல்லை ஃபுட் சரி போகிறதா இருந்தால் அந்த பிள்ளைப்படுத்தில் அந்த விஷயத்தை அறிஞ்சு கொள்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க முடிய எழுதுறது மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது very ஈஸியாக இருக்கும். அண்ட் அவளுக்கு கிராமரில் ரீடிங், ரைட்டிங், ஸ்பீக்கிங், லிசனிங் இந்த 4 ஸ்கில்லும் அவள் எக்ஸலன்ட். இப்போ சும்மா அடிக்கல. இப்போ எனக்கு தெரியும் இந்த ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் இந்த ரிசல்ட்ஸ் வந்து ஒரு 1 month முதலாம் போனது. அதில் அவங்களுக்கு டிஸ்டிங்ஷன் கிரெடிட் மெரிட்லாம் கிடைச்சிருக்கு. அது கிடைக்கிறேன்னு சொன்னால் இலவான விஷயம் இல்லை. ஓகே, இந்த காலப்பகுதியில் அங்கு மேற்கொள்ளப்படுகின்ற பயிற்சி நெறிகள் அல்லது அந்த யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரியினுடைய செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்கு எப்படியான விடயங்கள் மேற்கொள்ளப்படுகிறது, மாணவர்களை கையாளுகின்ற போது எப்படியான செயற்பாடுகள் மேற்கொள்ளப்படுவது தொடர்பான விடயங்கள் சற்று விளக்கப்படுத்த வேண்டும். ஓகே, இது ஒரு உண்மையான ஒரு நீண்ட ஆழமான கேள்விதான். உண்மையிலே இலங்கையில் 39 தொழில்நுட்ப கல்லூரிகளிலே அது வடக்கு கிழக்கு என்று சொல்லாமல் பொதுவாக தமிழ் பேசும் சமூகத்துக்கண்டு ஆரம்பிக்கப்பட்ட முதன்மையான தொழில்நுட்ப கல்லூரி யாழ்ப்பாணம். இதில் நீங்கள் இந்த கேள்வியில் ஒரு பொருத்தமாக எங்களுக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது என்னென்னு சொன்னால், இது உண்மையில் 1959ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 19ஆம் தேதி 1959, அதாவது நானும் பிறக்க முதல் 59 நவம்பர் 19ஆம் தேதி நெதர்லாந்து கவர்மெண்ட்டுடைய ஃபண்டிங்கில் தான் ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய கிட்டத்தட்ட 60 தாண்டி 63வது வருடம் போய்கொண்டிருக்குது. அப்போ நாங்கள் இதற்கு ஃபங்க்ஷனை வந்து 60வது ஆண்டு விழாண்டு சொல்லுகின்ற டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேஷன் ஒன்று 2019ஆம் ஆண்டு அப்போதைய இருந்த பணிப்பாளர் குழாவினாலே ஆரம்பிக்கப்பட்டு அதற்குரிய முயற்சிகள் எல்லாம் நடைபெற்று கொண்டு போகும்போது தொடர்ச்சியாக ஏற்பட்ட கொரோனா, நாட்டு பொருளாதாரம், அதன் காரணமாக அது கொஞ்சம் தடைப்பட்டு அதன் பிற்பாடு நான் சென்ற வருடம் அக்டோபர் 4ஆம் தேதி ஆரம்பித்த பிற்பாடு அதை மீண்டும் அதை வலுவூட்டி நாங்கள் மார்ச் மாதம் இந்த வருடம் மார்ச் 29வது ஆண்டு 27ஆம் தேதி நாங்கள் இதை மிகவும் பிரமாண்டமான முறையிலே எமது உத்தியோகஸ்தர்கள் எல்லாரும் ஒன்று கூடி சிறப்பாக செய்தார்கள். அதாவது அதனுடைய நிகழ்ச்சியிலே அன்றைக்கு நாங்கள் ஒரு புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். நாங்கள் டைமென்ஷன் ஆஃப் காலேஜ், பரிமாணங்கள் வைரமலர் 1959-2019 அன்று ஒன்று உண்மையிலேயே அன்றைக்கு நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம். இதில் உண்மையிலேயே 100% வீதம் அந்த விஷயங்கள் இல்லாட்டாலும் என்னை பொறுத்தவரையிலே ஒரு 170% மேற்பட்ட நிகழ்ச்சி விஷயங்களை உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. ஒர்க் ஷாப் ஒன்று சொல்லி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட அன்றைக்கு பார்க்க 31 ஒர்க் ஷாப் இருக்குது. 31 ஒர்க் ஷாப் ஒவ்வொன்றுக்கும் இருக்குது. ஆட்டோமொபைல், மேசன்ரி, எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், டைப்பிங், ட்ரோவிங், ICT லேப், ஹெட்கம் லேப், ஹார்ட்வேர், computer design, tailoring, aluminium, painting, air conditioning, welding, network workshop, all together 31 எல்லா ஒர்க்ஷாப்புமே யூஸ் பண்ணப்படுறது போட்டிருக்குது. ஒன்றா தவிர வூட் ஒர்க் ஷாப் தவிர, ஏனெண்டா வூட் ஒர்க் ஷாப்புக்குரிய இப்போ இந்த கோர்ஸ் இப்போ இல்லாதால் மிச்சம் எல்லா ஒர்க் ஷாப்பும் அந்த மாதிரி பயன்படுத்துகிறார்கள். அது என்றால் உண்மையிலேயே யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரியில் படித்தவர்கள் இன்று பல நாடுகளில் பல மட்டங்களில் இருக்கிறார்கள். அதில் நாங்கள் பெருமை அடைய வேண்டிய விஷயம் இருக்குது. பிரச்சனை என்னென்றால் நான் அங்கே படிக்கவில்லை. நான் அங்கே யாழ்ப்பாணத்தில் படிக்கிற காலத்தில் யாழ் தொழில்நுட்ப கல்வி நான் அறிந்திருக்கிறேன். உண்மையிலேயே இப்போ நல்ல ஒரு பரிபூர்ணமான ஒரு மாற்றம் எடுத்துன்னு வருதுன்னு நினைக்கிறேன். இனி எங்களுடைய சேவைக்காலம் மிக குறுகிய காலமாக இருந்தால் கூட எதிர்காலங்கள் அது வேறு நடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது என்று சொன்னால், உங்களுக்கு இன்னொன்று இதில் எடுத்து வைக்கணும் என்று சொன்னால், எங்களோட தொழில்நுட்ப கல்லூரி நிறைய தேவைகள் இருக்கின்றது. அரசாங்கம் திணைக்களம் எங்களுக்கு தாராளமாக தந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு தர்றது போல 39 டெக்களுக்கும் கொடுக்கத்தான் போகணும். அப்போ அதில் பிரச்சனை இருக்குது. எங்களுக்கு இலகுமான ஹெல்ப்பை செய்தால் கூட
இந்த நிகழ்ச்சியை பார்க்குற வடபகுதி மக்கள் மட்டுமல்ல ஏனைய தொழில்நுட்ப கல்லூரி மக்கள் கூட அந்த தொழில்நுட்ப கல்லூரி வழங்க வச்சுருக்கிறோம். நாங்கள் உதாரணத்துக்கு கொழும்பில் உள்ளதை பார்த்து கொண்டு எங்களோட சமூகம் நீங்கள் கொழும்பு மருதானைக்கோ அல்லது ரத்னானைக்கோன்னு வர எங்கேயும் கொடுக்கலாம். இப்போ நான் சொல்கிறேன் உங்களோட பிள்ளைகள் படிக்கக்கூடியது வசதிகளுக்கு இன்னும் மேம்படுத்துறது. உதாரணத்துக்கு இன்றைய கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னு சொன்னால் எங்களுக்கு கம்ப்யூட்டர் வந்து கோர்சஸ் நிறைய, நான் இன்னும் சில விஷயங்கள் சொல்லி இருக்குது, ஆனால் கம்ப்யூட்டர் காணாது. இப்போ எங்களுக்கு கம்ப்யூட்டர் பிரச்சனை இருக்குது, கன பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் இவ்வளோ பிரச்சனை இப்போ எங்களுக்கு உங்களுக்கு தெரியும், நாம் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்ட காலேஜ் டெவலப்மெண்ட் சொசைட்டி என்றது கூடாக இப்போ எங்களுக்கு பல செல்வந்தர்கள் அல்லது ஒரு முன்னுதாரணமாக சிலர் முன் வந்திருக்கிறார்கள். அதன் ஊடாக எங்களுக்கு அண்மையில் கூட 3 கம்ப்யூட்டர், ஒரு மல்டிமீடியா, அதே போல் ஒரு சிக் ரூம் செய்கிறதுக்குரிய ஒரு ஹெல்ப் கிடைச்சிருக்குது. அப்படி பல விஷயங்கள். அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெய்லரிங் கோர்ஸுக்கு OBA கூடாக 10 மிஷின் கிடைச்சிருக்குது. இன்னொன்று கிடைச்சிருக்கு எங்களுக்கு, நான் அது ஒரு UK கிடைச்சது கிட்டத்தட்ட 8 lakhs பெறுமதியான மெக்காட்ரானிக்ஸ் எலக்ட்ரானிக்ஸ்க்குரிய அசசரிஸ். அது இந்த வெல்ஃபேர் கூட கிடைச்சது. ஒரு என்ஜினியர் ரவீந்திரன் ஆள் தான் பொறுப்பாக இருந்து அவர் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புலாம் தான் எடுத்திருக்கிறார். அப்படி இந்த காலேஜ் டெவலப்மெண்ட் சொசைட்டி, OBA, வெல்ஃபேர், இந்த 3ம் எங்களுக்கு உள்ளுக்கு டெவலப்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ நான் இதில் கேட்குறது என்னன்னு சொன்னால், எங்களுக்கு உள்ள இந்த பயிற்சினரிகளை இன்னும் நாங்கள் விரிவுபடுத்துறதுக்கு எங்களுக்கு உண்மையிலேயே அது ஒரு ஆண்டவன் தீர்ப்போ தெரியல, எங்களுக்கு மனித வளம், அதாவது டீச்சிங் அகாடமிக் ஸ்டாஃப் வந்து உண்மையிலேயே காணாதுன்னு சொல்லிக்கிறாரு. நல்லா இருக்கிறாங்க, உண்மையிலே பெரும்பாலான ஆட்கள் கிராஜுவேட் பண்ணியிருக்கிறாங்க, டிப்ளமா ஹோல்டர்ஸ் நல்லா இருக்கிறாங்க, படிப்பிக்கிறாங்க. எங்களுக்கு கிளரிக்கல் ஸ்டாஃப்லாம் ஷார்ட்டேஜ் இல்லை. மெட்ட டெக்கோட கம்பேர் பண்ணிக்க நாங்கள் இல்லாதவனை தான் பார்த்து நாங்கள் பார்க்கணும். நாங்கள் இருக்கிற மேலே உள்ளன பார்த்தோம்னா நாங்களுக்கு வேக்கம் பிடிச்சது. அதை இப்போ நான் இப்போ பார்க்குறேன் அம்பாரகாடி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நேற்று அந்த டைரக்டர் ஆளுகிற மாதிரி கதைக்கிறார். ஒன்றும் இல்லை, 5 பேரான் இருக்கோம் மொத்தம், அவரோட சேர்த்து 5 பேர். ஆனால் நாங்கள் 20-30 பேர் வச்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் அவ்வளோ பேருக்கு உங்களுக்கு டைம் டேபிள் இருக்குது, சிறப்பாக செய்கிறார்கள் எல்லோரும். உண்மையிலேயே இப்போ எனக்கு பெருமிதான். இப்போ கிட்டத்தட்ட அண்மையில் கூட 4 நாளைக்கு முந்தி கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, டெலிகாம் டெக்னாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், டெலிகாம், குவான்டி சர்வேயிங், எலக்ட்ரிக் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, 5 level 5க்கு வைவாக்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. அதில் இப்போ நான் 2 தான் கழிப்பேன். எலக்ட்ரிக் டெக்னாலஜி வந்தவர்கள் 8 மாணவர்களாக நல்ல 8 பேரும் குவாலிஃபை. இந்த கிளம்பில் இருந்தால் SSMR போயிருக்கிறாங்க, போய் அவங்களும் அசஸ் பண்ணியிருக்கிறாங்க. 5 பேரும் குவாலிஃபைடு. உண்மையில் அந்த 5 மாணவர்களும் நான் நினைக்கிறேன் அவர் எதிர்காலத்தில் எந்த ஒரு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விளைவுக்கு நாட்டில் ஏனைய பகுதிகளிலும் தமிழ் மொழி மூலமான கற்கநிலைகள், தமிழ் மொழியான பாடநெறிகள் இடம்பெறுகிறது பல பகுதிகளில் இருக்கின்ற கல்லூரிகளில். ஆனால் இங்கே தமிழ் மொழி மூலமான மாணவர்கள் அந்த பயிற்சிகளில் பங்கு பெற்றுவதில் ஒரு ஆர்வக்குறைவு அல்லது அவர்கள் பங்கு பெற்றுகின்ற அளவு குறைவு என்பது போன்ற ஒரு நிலைமை காணப்படுகிறது. இதற்கு என்ன காரணம்? என்ன விடயங்கள் அங்கு மேற்கொள்ளப்படுகிறது? அவர்கள் மத்தியில் இதனை கொண்டு செல்வதற்கு எப்படியான செயற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்கிறீர்கள்? இது உண்மையில் ஒரு சிந்திக்க வேண்டிய கேள்விதான். காரணம், இந்த நேர்முக பரீட்சை என்று சொன்னாலே மாணவர்களுக்கென்ற எங்களுக்கு கூட ஒரு ஏக்கம் ஒன்று இருக்குது. இது போனால் என்ன கேட்பாங்க, எப்படி அணுகிறது, நமக்கு அது தகுதியா, நான் போகலாமா, கேட்கலாமா என்று ஒரு பல கேள்வி. என்றால் ஒவ்வொரு மாணவர்களுக்கு கிடைக்கிற தகவல் மட்டுமில்லை, அவரோட அணுகிற அதிகாரிகளின் கைகள்லேயும் தங்கி இருக்கிறது. அண்டு நாங்கள் அவரை உள்வாங்கி வீட்டுக்கு ஒரு விருந்தாளி விரைக்கில் நாங்கள் கதவை திறக்காமலே கேட்டில் வச்சு ஏன் வந்தனீங்கள் கேட்டால் அவர் உள்ளுக்கு வர்றதுக்கு விரும்ப மாட்டார். என்றால் அவர் ஆரம்பமே நாங்கள் கேட்டை சாத்தினபடி தான் ஏன் வந்தனீங்க, என்னத்துக்கு வந்தீங்க கேட்கல அவர் தெரியும், வேறுக்கு உள்ளுக்கு எங்களை எடுக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொல்லி. இப்போ அதே போல் பிள்ளைகளுக்கும் நாங்கள் உள்ளுக்கு வரக்கூடிய மாதிரி அவரை கவர வேணும், அட்ராக்டிவாக நாங்கள் கதைக்க வேணும், அட்ராக்டிவான விஷயங்களை சொல்ல வேணும். உண்மையிலே மாணவர்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இப்போ முந்தின மாதிரி இப்போ டெக்னாலஜி டெவலப் பண்ணியிருக்குது. எல்லா விதமான கோர்ஸ் டீட்டெயிலும் மாணவர்கள் இப்போ டிபார்ட்மெண்ட் வெப்சைட்லேயே பார்க்கலாம். நாங்கள் போட உங்களுக்கு தரப்போகிறோம். அந்த வெப்சைட்டின் அட்ரஸை நீங்கள் ஒன்று பார்க்கலாம், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். www.dtet.gov.lk. திரும்ப அவருக்கு வச்சுக்கிறேன். DTETனா டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங். வெப்சைட்டை நீங்கள் சும்மா சாதாரணமாக 2 வருஷம் படிக்க மிச்சம் அப்படியே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. உங்களை அடித்து பார்த்து அவ்வளோ உங்களை அனுபவம் தானே. www.dtet.gov.lk. இதில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கள் என்றால்
எங்களோட கோர்சஸை பார்க்கலாம், எங்களோட ரிசல்ட், நீங்கள் இப்போ மாணவராக இருந்தால் ரிசல்ட்ஸை பார்க்கலாம், எங்களோட நிகழ்ச்சியை பார்க்கலாம், எங்களுடைய அவார்டிங் செரமனியை பார்க்கலாம், எங்களுடைய ஃபியூச்சர் பிளானை பார்க்கலாம், அல்லது அச்சீவர்ஸின் ரிப்போர்ட்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு என்னென்ன அறிய வேணுமோ எங்களை பற்றி, அதாவது எங்கள் தொழில்நுட்ப கல்வியின் ஹிஸ்ட்ரி என்ன அறிய வேணுமோ அறிஞ்சு கொள்ளலாம். அதில் எங்களோட கெசட் அட்டாச் பண்ணியிருக்கு. அதை உங்களுக்கு சொல்லணும். உங்களுக்கு தமிழ் மூலிமா, ஆங்கில மொழி மூலமாக, சிங்களம் எந்த மொழி மூலம் கெசட்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னால் பயிற்சி நெறி என்ன லெவல், என்ன மீடியம், எத்தனை காலம், என்ன மட்டம், அதுக்கு என்ன தகமை. உதாரணம் ஒன்று எடுத்தோம்னா டிப்ளமா 5 படிக்கிறதா, டிப்ளமா லெவல் 5 படிக்கிறதா இருந்தால் ஒன்றில் NVQ லெவல் 4 வேணும், அந்த ரெலவென்ட் ஃபீல்டில் லெவல் 4 வேணும். அல்லது A லெவல் டெக்னாலஜி ஸ்ட்ரீமில் 3 பாடம் வேணும். அது மேத்ஸாக இருக்கலாம், பயோவாக இருக்கலாம், டெக்னாலஜி ஸ்ட்ரீமாக இருக்கலாம். A லெவலில் 3 பாடம் இருக்கணும். அது இல்லாட்டால் இது NVQ லெவல் 4 வேணும். சரி, அதே போல் NVQ 3-4 படிக்கிறேன்னு சொன்னால் சில பயிற்சியினர்களுக்கு வந்து NVQ லெவல் 3 GC O லெவல் வேணும், 6 சப்ஜெக்ட். சில பயிற்சியினருக்கு இருக்குது O லெவல் தேவையில்லை. உதாரணமாக நான் சொல்ல வலிக்கிட்டோம்னு சொன்னால் இப்போ இதுகளுக்கு O லெவல் தேவையில்லை. டெய்லரிங்கு வந்து கிரேட் 9 இருந்தால் காணும். இன்னொன்று இருக்குது உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த இருக்குது மோட்டார் வாகன வர்ணம் பூசு, அதாவது டிங்கரிங் என்ற கோர்ஸுக்கு பார்த்தோம்னா கிரேட் 9 காணும். அதே போல் இன்னொன்றை பார்த்தோம்னு சொன்னால் 5 இருக்குது. ரைட், அலுமினியம் ஃபைப்ரிகேஷன். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் அலுமினியம் கோர்ஸுக்கு வந்து இப்போ அதை பாய்ஸ் இப்போ வீடுகளில் பார்ட்டிஷன், முழுக்கவே பார்ட்டிஷன், கொழும்பு எடுத்தால் முழுக்கவும் பார்ட்டிஷன், ஃப்ளட்ஸ் எடுத்தாலும் பார்ட்டிஷன், ஆஃபீஸ் எடுத்தாலும் பார்ட்டிஷன் செய்யறேன்னு சொன்னால் கபர்ட் அடிக்கிறாலும் பார்ட்டிஷன், எதுனாலும் பார்ட்டிஷன். இது அலுமினியம் ஜூ சேனல் அல்லது ஸ்கொயர் சேனல். அப்போ எடுக்கிறேன்னு சொன்னால் இந்த கோர்ஸ் பல பண்ணுறதுக்கு எங்களுக்கு 6 months. அதுக்கு கிரேட் 9 கிரேட் படிக்கோல் O லெவல் படிச்சிருந்தா காணும். NVQ லெவல் 3யோட நீங்கள் அது வேல்யூ படிப்பாக உழைக்கலாம். அதனால் நான் இதில் நாடு முழுவதும் இப்போது தமிழ் மொழி மூலமான கற்கை இருக்கிறதா, அது எதுவும் பிரச்சனை இருக்கும். சில வேளை மாணவர்கள் தங்களுடைய மொழி தொடர்பான பிரச்சனையால் வருகை குறைவாக இருக்கலாம். அப்படியான பிரச்சனை இருக்கிறதா, அல்லது அதுக்கு தேவையில்லையா மொழி என்ற ஒரு விடயம் இந்த கல்வியை பெறுவதற்கு? இல்லை, இப்போ அதான் இப்போ என்னென்றால் மாணவர்கள் இந்த கெசட்டை பார்த்து விளக்கம் இல்லாட்டால் அண்மையில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி, அண்மையில் உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு சென்று அங்கே அந்த கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க உதாரணத்துக்கு தமிழ் மொழி மூலமான டெக்னீஷியன்னா தமிழ் மொழியிலே கதைப்பாங்க. இப்போ ஆங்கில மொழி மூலமான தொழில்நுட்ப கல்லூரி உதாரணம் மருதாணி எடுத்தால் மருதானியில் தமிழ் மொழி மூலம் பாடம் 2 போகுது. என்ன NCERT என்ற பயிற்சி நெறி போகுது லெவல் 4, மற்றது ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் போகுது லெவல் 3, 2 போகுது. அங்கே தமிழ் மொழி மூலம் போகுது. ஆனால் கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து எங்களோட பாசே இல்லை, மெட்ட பாசே. ஆனால் அவர்கள் மிச்ச பண்பாகவும் கூட அணுகுவார்கள். உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சால் தமிழ், இல்லை ஆங்கிலத்தில் கதைச்சால் அல்லது அதுக்கு தமிழுக்கு ஹேண்ட்பில்ஸாக தருவாங்க. அப்போ நான் சொல்லணும்னா நீங்கள் ஒரு தன்னம்பிக்கையோட உள்ளே போகணும். பயப்பட தேவையில்லை. ஆண்களோ பெண்களோ நீங்கள் போய் நேரடியாக டைரக்டரோ பிரின்சிபலோ சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை வைஸ் பிரின்சிபலோ அடிஷனல் டைரக்டரை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நிறைய கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர், தனியாக கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர் இல்லையான்னு சொன்னால் ரிஜிஸ்ட்ரார் இருப்பார். இப்போ ஜெஃப்னா வந்தீங்கன்னால் ரிஜிஸ்ட்ரார் இருக்கிறாரு, கரியர் கைடன்ஸ் ஆஃபீஸர் இருக்கிறாரு. அதோட தொடர்ந்து HOD மாதிரி இருக்கிற 4 பேர் இருக்கிறாங்க. ட்ரேட், இன்ஜினியரிங், காமர்ஸ், இங்கிலீஷ்னு 4 பேர் இருக்கிறாரு. அப்போ நீங்கள் விரும்பின எவர்கிட்ட போய் நீங்கள் அந்த உங்களுக்கு அந்த லாங்குவேஜ் வந்து பேரியர் கிடையாது. நீங்கள் உங்களோட தனியாக வரலாம், அம்மா அப்பாவோட வரலாம், அல்லது உங்களோட சகோதரங்களோட வரலாம். நீங்கள் வந்து பயிற்சி நிறைய தெரிவு செய்கிறதுக்கு ஆப்ஷன் 1, 2, 3 இருக்குது. நீங்கள் 1க்கு தான் போடணும் மட்டும் இல்லை. எங்களுக்கு டவுட்டாக இது போடுவோமா, அது போடுவோம்னா நீங்கள் 3க்கும் போடுங்க, அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் தெரிவு செய்கிற ஒன்று தான் ரிஜிஸ்டர் பண்ணலாம் சிஸ்டத்தில். அதால் உங்களுக்கு இங்கே படிக்க வாரத்துக்கு ஒரு அதாவது லாங்குவேஜோ அல்லது இந்த லாங்குவேஜோட தடை இல்லைன்னா நான் சொல்லக்கூடிய இருக்கணும். அதாவது லாங்குவேஜுக்கு எந்த விதமான பேரியரும் இல்லை. நீங்கள் வேணுமென்றால் உங்களுக்கு எங்களோட தொலைபேசி இலக்கங்கள் எந்தெந்த டெக், மட்டக்களப்பு டெக் வேணுமா, வவுனியா டெக் வேணுமா, நுரையீரல் டெக் வேணுமா, என்ன டெக் வேணுமென்னாலும் எங்களோட டெலிஃபோன் நம்பர் இருக்குது, டைரக்டர் டைம் இருக்குது, AD டைம் இருக்குது, அதில் காமன் நம்பர் இருக்குது. ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் விரும்பின மாதத்தில் கதைக்கலாம். இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நம்பிக்கையாக நீங்கள் கதைக்க வேண்டிய பாசை ஒரு பாசை. இப்போ மருதாணி எடுத்தால் நீங்கள் கதைக்க வேண்டிய பாசை சில விட ஆங்கிலமாக இருக்கணும், இல்லை சிங்களமாக இருக்கணும். ஏன்னா ரிசீவ் பண்ணுறவர் வந்து தமிழ் தெரியாத ஒரு அதிகாரியாக தான் இருப்பார். அதனால் நீங்கள் பாசி ஒரு பேரியர் இல்லை. இப்போ பாசி ஒரு பேரியர் இல்லை. நான் இப்போ இதை கதைக்க ஞாபகம் வருது. இந்த ஏற்கனவே நான் போன வருஷம் சொன்னால் இந்த தமிழ் பேசும் சமூகத்தை சேர்ந்தவர்கள், அது வடக்கு, கிழக்கு, மலையகமோ, கொழும்போ எங்கே இருந்தாலும் சில கோர்ஸை பற்றி நான் சொல்ல வேண்டி இருக்குது. உதாரணமாக மருதான தொழில்நுட்ப கல்லூரியில் தமிழ் மொழி மூலமான பயிற்சி 4 நடந்தது. ஒன்று பட வரைஞ்ச ட்ரா பர்சன், 2வது இண்டஸ்ட்ரி எலக்ட்ரீஷியன் 1 year, 3வது NCERT நேஷனல் ஸ்டடி அக்கௌண்டன்ட் டெக்னீஷியன் கணக்கீடு, 4வது வட் யூ கால் ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங். 2 தான் நடக்குது. ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங்கும் மற்றது NCERT தான் நடக்குது. காரணம் மிச்சம் 2க்கும் பிள்ளைகள் இல்லை. இப்போ என்னென்னா
நீங்கள் இதை பார்க்குற பேரண்ட்ஸ் கூட பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கொழும்புல இருந்து வெளிநாடு போகிறதுக்கோ இல்லை மெரி பண்ணுறதுக்கோ என்னத்துக்கு நான் காவல் வெயிட் பண்ணி நிற்கிறார்கள். இது ஒரு 1 இயர் கோர்ஸ். இந்த நான் சொல்லப்பட்ட 2 1 இயர் கோர்ஸ். நீங்கள் ஒரு இப்போ டிராஃபர்ஸனுக்கு ஒரு 30 பிள்ளைகள் இருந்தால் காணும், எலக்ட்ரீஷியனுக்கு ஒரு 16 இல்லை 20 பிள்ளை இருந்தால் காணும். அப்போ நீங்கள் அப்போ என்னடா எங்களுக்கு நான் இப்போ என்கிட்ட கதைச்சு நான் மறந்தானே என்னென்னு கேட்டால் பிள்ளைகள் காணாது, வந்த பிள்ளைகளை விட்டுட்டு வர நிற்குதல், அதுதான் பிரச்சனை. அப்போ நாங்கள் மருதானில் தமிழ் மொழி மூலமாக நான் பயிற்சியில் தொடங்க சொல்லி நாங்கள் டிபார்ட்மெண்ட் கேட்கல, நான் பிள்ளைகள் வரி இல்லையே. இப்போ நான் இன்னொன்று எடுத்து மட்டும் சொன்னால் நுவரெலியா நான் இப்போ நான் இப்போ நுவரெலியா பார்த்தேன். நுவரெலியா கதைச்ச இடத்துல அங்கே கோர்சஸ் வந்து தமிழ் மொழி மூலமாக ஒரு கோர்ஸ் நடக்குது. அது சிறப்பான நல்ல தகவல். எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்ஸஸ் ரிப்பேரர், அது வந்து லெவல் 4. அது தமிழ் மொழி மூலமாக நடக்குது. அப்போ அங்கே நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் குறைஞ்சி 20 பிள்ளைகள் அங்கே இருக்கிறார்கள். அது நல்ல விஷயம். ஆனால் தமிழ் பேசுகிறங்கிற பிள்ளைகள் மற்ற கோர்ஸஸில் படிக்கிறாங்க. எங்களோட டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் கிடையாது, அது டைரெக்டாக ப்ராக்டிக்கல் என்வி. உதாரணமாக நான் அறிஞ்ச தகவலின்படி அலுமினியம் ஃபைப்ரிகேஷன் இருக்குது, மோட்டார் சைக்கிள் ஸ்கூட்டர் ரிப்பேரர் இருக்குது, மற்றது வூட் கிராஃப்ட்மென்ட் இருக்குது, மற்றது ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் இருக்குது, மற்றது கிராஃபிக் டிசைன். நான் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் பார்த்தேன், எங்களோட பிள்ளைகள் போயிடுறாங்க. உண்மையாக நான் பார்த்தேன், அந்த தோட்டத்தை போய் பார்த்தேன். ஒரு மரக்கரையை சொன்ன மட்டும் சொன்னால் வட்டியை கோல் சலாதுக்குள்ளே நல்லா வச்சுக்கிறாங்க. ஒரு கிலோ 100 ரூபா நல்லா செய்கிறாங்க. பியூர், எந்த விதமான கெமிக்கல் கிடையாது. சார் ஆனந்தமாக செய்கிறாங்க. என்னுடைய கூட்டாளி அங்கே பிரின்சிபலாக இருக்கிறார். அந்த நுவரெலியா பார்த்தாலே ஒரு பேராதனை பார்க்க மாதிரி தான், அந்த மாதிரி அழகாக வச்சுருக்கிறாங்க. அப்போ இந்த நுவரெலியா நான் கழிச்சடத்தில் இந்த சொல்லப்பட்ட 5-6 பயிற்சியினர்களையும் எங்களோட பிள்ளைகள் படிக்கிறார்கள். சிங்கள மொழி மூலம் தான் விளக்கம் கொடுக்குது. அவர்கள் அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல் அவங்களோட கையில் இருக்குது. எழுதக்கூடிய வாசிக்கக்கூடியலாம் கொஞ்சம் பிரச்சனை. அவங்க எழுத வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த ரிட்டன் எக்ஸாம் இல்லை, அவைக்கு டைரெக்டாக ப்ராக்டிக்கல் டெஸ்ட் அவை செய்ய முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு அலுமினியம் அவன் அலுமினியத்தை இப்போ ஒரு கபோர்ட் அடினா அடிச்சே காட்டுவான், திறமா அடித்து காட்டுவான். அதுக்கு தானே மார்க் கொடுக்க போகிறாங்க. கம்ப்யூட்டர்னோ நாட் கம்ப்யூட்டர் ரெண்டு தானே, நாட் ஜெட் கம்ப்யூட்டர். அப்போ கம்ப்யூட்டர்னு சொன்னால் அவருக்கு டைரெக்டாக லெவல் 4 லெவல் 3 கிடைக்கும். அதனால் இது நுவரெலியாவில் உதாரணம். மருதான் உதாரணம். நான் ஏற்கனவே சொன்னால் போன முறை எனக்கு ஞாபகம் இருக்குது, ரட்மா டெக்கில் அலுமினியம் கோர்ஸ் நம்மளோட தமிழ் பேசும் சமூகத்தை பேர் இருந்தவர்கள். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம். அப்போ அந்த இன்ஸ்ட்ரக்டர் கால் பண்ணி கேட்டேன். அப்போ நான் எக்ஸாம் டைரக்டர் நான், சார் உங்களுக்கு வேலையில் பிரச்சனை இல்லை, ஆனால் ரிட்டன் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட் வைக்கிறதால சிங்கள பேப்பர் வாங்கி கொள்ள கொஞ்சம் கஷ்டம் இருக்குது. தமிழ் பேப்பர் நான் தருவேன். என்ன தமிழ் பேப்பர் சிங்கள பேப்பர் 2ம் ஒன்று தான். அவனுக்கு விளக்க வேண்டாம் கொடுக்கத்தானே. என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா மான் அறியறதுக்கு. ஆனால் அவன் சிங்களத்தில் எழுதுவான், அதாவது தமிழ் எழுதுவான். நான் தமிழ் எழுதாலும் பரவாயில்ல, நாங்கள் திருத்துறோம்னு சொல்லி. அப்படி குருநாகலையும் அப்படி இருந்தேன். குருநாகல் எனக்கு நல்ல ஞாபகம். குருநாகலையும் எங்களோட தமிழ் பேசும் சமூகம் சிங்கள மொழி மூலம் படித்து எக்ஸாம் சிட் பண்ணியிருக்காங்க. சிட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல். அதே போல் நான் இப்போ இன்னொரு டெக் எடுத்துக்கிட்டு சொன்னால் பட் கோல் சம்மாந்திரம் இல்லை. இப்போ நான் பொதுவாக ஒன்று சொல்ல மறந்து இப்போ அது ஞாபகம் எடுத்து கொடுத்த. இப்போ நாங்கள் அந்த ஜூலை மாதத்துலேருந்து 6 மாத கோர்ஸ் ஒன்று கால் பண்ணியிருக்கோம். நாங்கள் அடுத்த கேள்வி அதான், இந்த வருடத்தில் ஏதாவது வேறு ஏதாவது பயிற்சி நெறிகள் பாடநெறிகளுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறதா, ஆரம்பிக்கப்படுகிறதான கேள்வி அடுத்த கேள்வி. அதற்கான பதிலாகவே தரலாம். ரைட், நிச்சயமாக நாங்கள் இப்போ ஏற்கனவே சொல்லப்பட்ட பயிற்சி நெறியில் நாங்கள் சென்ற வருட கடைசியில் கால் பண்ணப்பட்டோம். அதாவது நான் நினைக்கிறேன் நவம்பர் 15 நவம்பர் 20 பிறகு கால் பண்ணி, டிசம்பர் அப்ளிகேஷன் கால் பண்ணி, ஜனவரி 15 இன்டர்வியூ பண்ணி நாங்கள் எடுத்த கோர்ஸ்லாம் இப்போ நான் கதைச்சது. இப்போ ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் வந்து வார ஜூலை டிசம்பருக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ண தங்கட வளங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்கட போதுனாசிட்ட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தொடங்க வச்சுட்டு தான் எங்கள் டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு அலோட் பண்ணியிருக்கு. அதன் பிரகாரம் அநேகமான தொழில்நுட்ப கல்லூரியில் சென்ற மாதம், அதாவது இப்போ ஜூன் மாதம் 15 சில தொழில்நுட்ப ஜூன் மாதம் 30 கொடுத்துருக்கிறார்கள். எது எப்படி இருந்தாலும் இன்னும் எதிர்வேறும் 2 கிழமைக்கு நீங்கள் பிந்தினாலும் காரியம் இல்லை. அண்மையில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரி சென்று உங்களோட பிள்ளைகள் யாராவது 6 மாத கோர்ஸ் படிக்க O லெவல் எடுத்தார்கள் A லெவல் எடுத்தார்கள் விரும்பினால் உடனடியாக உள்வாங்கலாம். உதாரணத்துக்கு எனக்கு இப்போ தெரியும், சம்மாந்திர தொழில்நுட்ப கல்லூரி எடுத்தோம்னால் ஃபீல்ட் அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர், பிளான் நர்சரி, ஐசிடினா இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி அண்ட் அசிஸ்டன்ட் குவான்டிட்டி சர்வேயிங், இந்த 4 கோர்ஸும் அவங்க கால் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் விரும்பின பிள்ளைகள் அங்கே போகலாம். அதே போல் பெட்டிகுலோவிலேயும் அதே மாதிரி தான். அதே போல் இன்னொரு டெக் எடுத்த மட்டும் சொன்னால், ஜெஃப்னா எடுத்த மட்டும் சொன்னால் மோட்டார் வாகனம் வர்ணம் பூசுதல் தரம் 9 படிச்சிருந்தா காணும், அலுமினியம் ஃபைப்ரிகேஷன் O லெவல் படிச்சிருந்தா காணும், கணினி அதாவது AQS கணினி அளவை உதவியாளர் அசிஸ்டன்ட் குவான்டிட்டி சர்வே, அதுக்கு 2 தடவைக்கு மேற்படாமல் O லெவலில் கணிதம் விஞ்ஞானம் தமிழ் உட்பட 6 பாடம், 2 சிட்டிங் 6 சப்ஜெக்ட். மற்ற இன்னொன்று கணனி கிராஃபிக் இது, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர்
கம்ப்யூட்டர் கிராஃபிக் டிசைனர் கால் பண்ணிக்க 2 சீட்டிங்கில் அதே மாதிரி 6 பாடம். அதுக்கு NVQ லெவல் 3 வழங்கப்படும். இன்னொன்றுக்கு ICET தகவல் தொடர்பாளர் தொழில்நுட்பியலாளர், அதுவும் 2 சீட்டிங்கில் 6 சப்ஜெக்ட். அது 1 இயர் போட்டிருக்கிறாங்க லெவல் 4. இன்னொன்று போட்டிருக்குது முழு நேரம் 1 இயர் ஆடை தைத்தல், அதாவது டெய்லரிங். இப்போ நான் இது எல்லாத்தையும் சொல்ல வரேன்னு சொன்னால், நீங்கள் நுரலியா கிட்ட இருக்கிறீங்களா, கொழும்பு கிட்ட இருக்கிறீங்களா, வடக்கில் எங்கே இருக்கிறீங்களான்ற பரவாயில்லை. உடனடியாக நீங்கள் இன்றைக்கு தகவலை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை கேட்குறீங்களா இருந்தால் நீங்கள் திங்களோ செவ்வாயோ சென்று பயிற்சி நெறியில் ஏதாவது போடுறது இடைஞ்சலாக இருந்தால் நீங்கள் தொழில்நுட்ப கல்லூரியின் தலைமையகமான டிபார்ட்மெண்ட் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் அதுக்குரிய ஒத்துழைப்பு உங்களுக்கு தரலாம் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆமாம், இந்த கேள்விகள் எல்லாம் நிச்சயமாக மாணவர்கள் இந்த தொழில்நுட்ப கல்லூரிக்கு வந்து உங்களுடைய கற்பித்தல் நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான வாய்ப்புகள் தொடர்பாக. இறுதியாக என்னுடைய கேள்வி, இப்படியாக வருகின்ற மாணவர்களுக்கு இந்த தொழில் வாய்ப்பினுடைய நிச்சயத்தன்மை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? நிச்சயமாக. இப்போ நான் நினைக்கிறேன், நீங்கள் இப்போ ஒரு 2 அல்லது 3 கிழமைக்கு முந்தி இந்த வெப்சைட் நியூஸில் போட்டிருந்தது, கனடியன் கவர்மெண்ட் ஸ்கில் மைக்ரேஷன் வீசா கொடுக்குறதுக்கு எனக்கு ஞாபகத்தின்படி 5 ஒக்குபேஷன் கால் பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒன்று என்ன நல்லா ஞாபகம், அக்ரிகல்ச்சர், ICT, எலக்ட்ரிக்கல், இப்படி ரெஃபண்டேர், இப்படி 5 ப்ரோக்ராமு கால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ என்ன தெரியும், இப்போ அக்ரிகல்ச்சர்னு சொன்னாங்க, அக்ரிகல்ச்சர் க்ரோஸ் இலங்கையில் சம்மாந்துறை, அம்பாறை, ஹசலக்க, தம்புள்ள, குளியாப்பிட்டிய, இப்படி 5-6 டெக்கில் நடக்குது. அது விசேஷமாக நான் நினைக்கிறேன், சம்மாந்துறையில் படிக்கிறது தமிழ் பேசும் சமூக பிள்ளைகள் நிறைய இருக்கிறார். 90 பிள்ளைகள் படிக்கிறார்கள். 90 பிள்ளைகள் படிக்கிறார்கள். லெவல் 5, 6 எக்ஸிட் கிடையாது, நேரடியாக 6 தான். அப்போ சம்மாந்துறையில் இப்போ நான் அண்மையில் கேள்விப்பட்ட கிட்டத்தட்ட 90 பிள்ளைகள் படிக்கிறார்கள். அம்பாறை பொறுத்தவரை எத்தனை பிள்ளை சரியா தெரியும், அம்பாறையில் நடக்கிறது. அம்பாறை சம்மாந்துறையில் விசேஷமாக சொல்ல போனால் அங்கே தமிழ் மொழி மூலமான சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். பிரச்சனை இப்போ அநேகமான பிள்ளைகளுக்கு பழைய பிள்ளைகள், அதாவது இப்போ நான் இந்த கதைக்கிற கணத்துக்கு முற்பாடு NVQ 6 எடுத்த பிள்ளைகள் நிறைய இருக்கிறார்கள். குவாலிஃபைட், கையில் சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறார்கள். அவர்களை நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னால், நீங்கள் இந்த கனடியர் அந்த இதை பார்த்து நீங்கள் பொருத்தமாக அப்ளிகேஷன் இருக்கா, அதுக்கு ஏதாவது இங்கிலீஷ் எக்ஸாம் எழுத வேணுமா, நீங்கள் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுது. ஏன்னா கனடாவில் நான் அறிஞ்ச வகையில் ஒரு பகுதி இருக்குது, பின்தங்கிய ஏரியா, அதுக்கு ஆக்கள் வாங்குறாங்க. அது குயின்ஸ் பர்டிகுலர் அந்த நேரம் ஞாபகம் இல்லை, அந்த சிட்டிக்கு ஆக்கள் வாங்குறாங்க. அதுக்கு இப்போ 5 விதமான பயிற்சினரில் ஒக்குபேஷனில் ஆக்கள் வாங்குறாங்க. அது என்னட்டு நீங்கள் பார்க்கணும். ஒன்று அக்ரிகல்ச்சருக்குள்ளே வேலை வாய்ப்பு. மற்றது நான் சொல்கிறேன், வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்க என்ன தெரியும், இப்போ முந்தின மாதிரி இல்லை. இப்போ கட்டார், மத்திய கிழக்கு நாடுகள், ஈவன் டென்மார்க், கொரியா, பல நாடுகளில் இப்போ பலவிதமான ஆக்கள் எடுக்கிறாங்க. ஸ்கில் மைக்ரேஷன் தான் கூட. ஸ்கில் மைக்ரேஷனில் இது ஸ்கில் ஒர்க்கர்ஸ் எடுக்கிறாங்க, நல்ல சேலரி எடுக்கிறாங்க. அதனால் நீங்கள் எதற்கும் யோசிக்கிறது. உதாரணத்துக்கு எனக்கு கொஞ்சம் எழுதிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி, டெலிகாம் டெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, மெக்காட்ரானிக்ஸ் டெக்னாலஜி, ஆட்டோமொபைல் டெக்னாலஜி, ரெஃபைண்டர் டெக்னாலஜி, வெல்டிங் டெக்னாலஜி, அக்கௌண்டிங் செக்டர் லெவல் 6, எலக்ட்ரிக் டெக்னாலஜி, தென் டிராஃப்டிங் டெக்னாலஜி. இப்போ இதுகள் எல்லாம் சொல்கிற எல்லாம் லெவல் 5, 6 அதை விட கீழே உள்ளாங்க தான் வேலை வாய்ப்பு கூட இருக்குது. கார்பெண்டர், மேசன், பிளம்பர், வெல்டர், அலுமினியம் ஃபைப்ரிகேட்டர், சின்ன சின்ன கோர்ஸுக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது. அது மத்தியில் இருக்கனால நல்ல நீங்கள் அதாவது ஆகிய பண்ணி டிமாண்ட் பண்ணி போகலாம். ஆகவே இது இப்படியான பயிற்சி நெறிகளை நீங்கள் சந்தர்ப்பங்களை தவற விட வேண்டாமல் தான் உங்கள்கிட்ட இந்த ஊடகமூடாக நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். எனவே இன்றைய மக்கள் சேவை நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்திருக்கும். காரணம், இப்போது இருக்கின்ற இந்த பொருளாதார பிரச்சனைக்கு மத்தியில் ஒரு குறுகிய காலப்பகுதியில் ஒரு தொழில் கல்வியை கற்றுக்கொண்டு அந்த தொழிலுடான ஒரு தகமை சான்றிதழை பெற்றுக்கொண்டு அந்த சான்றிதழை மையப்படுத்தி வெளிநாடுகளிலோ அல்லது இலங்கையில் இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளை வழங்குகின்ற பகுதிகளுக்கு சென்று நீங்கள் நல்லதொரு சம்பளத்தில் உங்களுடைய மாத வருவாயை ஈட்டிக்கொள்ளக்கூடிய வகையிலான ஒரு சம்பளத்தில் வேலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற பல நிறுவனங்கள் இருக்கிறது. அதில் குறிப்பாக தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களமும் பல வேலைத்திட்டங்களை முன்னெடுக்கிறது. தமிழ் மொழி மூலமானவர்களுக்கு சிறப்பான பல வேலைத்திட்டங்களை யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி அல்லது நுரலியா தொழில்நுட்ப கல்லூரி, சம்மாந்துறை உள்ளிட்ட கிழக்கு மாகாணம், வடக்கு மாகாணம், மத்திய மாகாணம் பல பகுதிகளிலும் இவ்வாறான பயிற்சி நிலைகள் மேற்கொள்ளப்படுகிறது. எனவே நீங்கள் தொழில் வாய்ப்பு இல்லை என்று விட்டுவிடாமல் அல்லது தொழில் வாய்ப்பு இல்லாமல் சாதாரண ஒரு தொழிலாளியாக வெளிநாடுகளுக்கு வேலைவாய்ப்புக்கு செல்வதை தவிர்த்து ஒரு தொழில் வாண்மை உடையவராக ஒரு நல்ல சம்பளத்துக்கு செல்லக்கூடிய ஒருவராக உங்களை தகமையை மாற்றிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஒரு 6 மாதம் முதல் 1
ஒரு வருட காலப்பகுதிகள் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த தொழில்நுட்ப கல்லூரி. எனவே அந்த விடயத்தை மையப்படுத்தி உங்களுக்கு அதனுடையான மேலதிக தகவலை வழங்குவதற்கான ஒரு நிகழ்ச்சியாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வடிவமைத்திருந்தோம். அந்த அடிப்படையில் தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தினுடைய யாழ்ப்பாணம் தொழில்நுட்பவியல் கல்லூரி பணிப்பாளரும் அதே போல தொழில்நுட்ப கல்வி மற்றும் பயிற்சி திணைக்களத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி பிரிவினுடைய பணிப்பாளருமாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற திரு சுப்பையா பரமேஸ்வரன் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பல முக்கியமான விடயங்கள் தொடர்பில் மாணவர்களுக்கும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் தெளிவூட்டலை வழங்கியிருந்தார். அவருக்கு வசந்தம் டிவியினுடைய மக்கள் சேவை நிகழ்ச்சியின் சார்பாக நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வணக்கம் பிரசன்னா. இதே போல இன்னும் ஒரு மக்கள் சேவை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நான் பிரசன்னா. வணக்கம்.